எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேக்கர் சேலஞ்ச் இதை தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு யோசிக்கிங்களா? 1 வீக்குக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன், என்னால் 100 ரூபா கூட சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செப்பரேட் வீடியோவே அவங்களுக்காக மேக் பண்ணி கொடுத்துருந்தேன் இல்லையா. இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், அதுவும் ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் அவங்க பண்ணும்போது அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு இது வந்து கரெக்டான அமௌண்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க இதை விட நீங்கள் பெரிய அமௌண்ட்டு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 30 நாளைக்கு 1 மாதம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த மாதம் பாதி வரைக்கும் போயிடுச்சு, எப்படி பண்ண அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இன்றைக்கி கூட ஆரம்பிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சேர்க்க இந்த மாதத்தோட அமௌண்ட் 13 நாள் தானே போயிருக்கு. இன்றைக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா கூட 12 நாள் தான் இதுக்கு முன்னாடி போயிருக்கு. கண்டிப்பாக மாதத்தோட முடிவில் நான் சொன்ன இந்த டார்கெட் அமௌண்ட்டை உங்களால் எடுத்து வச்சுருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு மந்தோட எண்டிங் வரைக்கும் கொண்டு போயிருங்க. கொஞ்சம் நான் சொன்னதை விட அதிகமாகவே உங்களால் சேர்த்துருக்க முடியும். எப்படி வந்து நான் வந்து சொல்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எப்போவும் போல தான் ஹோம்மேக்கராக இருக்கிற நம்ம எல்லோரும் எப்படியெல்லாம் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். நம்ம எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நம்மளால் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம். ஏன்னா புதுசாக வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா. எல்லாருக்கும் திரும்பியும் அதை பற்றி நான் பேசணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பேசின விஷயத்தையும் பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சதுனால தான் நான் அதை ஷேர் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் 2 விதமான சேலஞ்சிங்கும் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். முன்னாடி நம்மளோட சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நம்மளை பொறுத்த வரைக்கும் பெண்களான நம்மளை பொறுத்த வரைக்கும் கோல்டு வாங்குறதா நம்மளுக்கு மிகப்பெரிய ஆசையாக இருக்கும். இவ்வளோ வாங்கினாலும் நம்மளுக்கு இன்னும் வாங்கணும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் என்னால் வாங்க முடியலையே, என்னால் காசு சேர்த்து வைக்க முடியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு தெரியுமா 500 ரூபாய் இருந்தால் கூட நம்மளால் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கு லாஸ்ட் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சொல்கிறேன், இந்த பிளான் படி நீங்கள் மாதம் வந்து அமௌண்ட்டை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் கோல்டு சீட்டும் போட முடியும், அதே நேரத்தில் கோல்டு காயினும் வாங்க முடியும். ஒவ்வொரு மாதமும் நான் சொல்கிறேன் இதை வந்து. அதுக்கடுத்து யாருக்காச்சும் கிஃப்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, உங்கள் பிடிச்சவங்களுக்கு பர்த்டே வரும், இல்லை வெட்டிங் டே, அந்த மாதிரியான ஆனிவர்சரி கிஃப்ட்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க, என்னாலலாம் பண்ண முடியலை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இல்லையா. அதுக்கு கூட நம்ம சேர்க்க போகிற இந்த அமௌண்ட் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாகவும் ஹெல்ப்பாகவும் இருக்கும். அடுத்து செலிப்ரேஷன், குழந்தைங்களோட பிறந்த நாள், உங்களோட வெட்டிங் டே இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து வரதான் செய்யும். நம்மளுக்காக நம்ம பண்ணிக்கிறதுக்காக இந்த செலிப்ரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட்டை. இப்போ மணி சேவிங் மூலமாக சேர்க்குற இந்த அமௌண்ட்டை அதனால் சரியாக வந்து இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கி, கோல்டு பிடிக்கி, ஃபீவர் வர்ற மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் வீடியோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்காக ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா. ஷாப்பிங் அப்படின்னா என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குறதுக்காக இந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளை வாங்கணும்னு நினைப்போம். அப்படி வாங்குறதுக்காக இந்த பணத்தை வந்து நம்ம மாதம் சேர்த்து நம்ம ஆசைப்பட்ட பொருளை வந்து வாங்கிக்க முடியும். அடுத்து வந்து செல்ஃப் கேர், இது வந்து பர்சனல் கேர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நம்மளையும் நம்ம கவனிச்சுக்கணும் இல்லையா. நம்மளில் நிறைய பேர் நம்மளை கவனிக்கிறதையே விட்டுட்டோம் மேரேஜ் ஆனதுக்கப்புறமா. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். குழந்தைங்க சொல்லிவிட்டு அவங்க பின்னாடியே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம மறந்துட்டு இருக்கிறோம். நம்மளை பார்த்துக்க வேண்டியதும் நம்மளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. முன்னாடி வீட்டு செலவில் இதை ஒன்று கொண்டு வந்தோம் அப்படின்னா வீட்டு செலவுக்கான பட்ஜெட் வந்து டைட்டாக இருக்குமே, இடிக்குமே அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். இப்போது வீட்டு செலவை கண்ட்ரோல் பண்ணி அதிலிருந்து நம்மளுக்கான பணத்தை சேர்க்கும்போது நம்மளை கவனிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அடுத்ததாக வந்து உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு ஆரம்பிங்க. நம்ம டெவலப் பண்ணிக்கணும். கற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. பணம் இல்லாததுனால கற்றுக்காமல் இருக்கிற நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சேர்க்குற சின்ன சின்ன அமௌண்ட்டு கூட நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை உணர்வீங்க இன்னும் கொஞ்சம் நாளில். நீங்கள் இதுதான் மாதம் நம்ம சீட்டு போடலாம். சீட்டு ஓடுறது உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆர்டியாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு இது வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, இல்லை நீங்கள் ஆசைப்படுற ஒரு பொருளை வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், அதுக்காக பணத்தை சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பணத்தை சேர்க்குறதுக்கு நான் சொல்ல போகிற இந்த சேவிங் சேலஞ்ச் மூலமாக நீங்கள் சேர்க்குற பணம்
உங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க என்னோட சேலஞ்சிங் மூலமாக நீங்கள் எப்படியெல்லாம் பணத்தை சேர்க்க போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 2 விதமான சேலஞ்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து 5 ரூபா சேலஞ்சு. இந்த 5 ரூபா சேலஞ்ச் வந்து நீங்கள் வந்து டெய்லி பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வீட்டில் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இது பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்காக மட்டும் கிடையாது, நம்ம வந்து எண்ணங்களில் வந்து வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிப்போம். இப்போ வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். விளக்கேற்றி பத்தி காட்டினீங்க அப்படின்னா அதுவும் சாமி கும்பிட்றது தானே. அது மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது அங்கே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸில் வந்து டெய்லி 5 ரூபீஸாக போட்டுட்டு வாங்க. உங்களால் டெய்லி பூஜைலாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கிச்சனை மெயினாக யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, கிச்சனில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸில் வந்து அமௌண்ட் போட்டுகிட்டே வாங்க. எக்ஸல் சீட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதை விட இன்னும் நல்லா பெட்டராகவேவும் நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு டெய்லி அந்த நோட் புக்கை வச்சுக்கிட்டு இன்றைக்கான அமௌண்ட்டை நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி அமௌண்ட் போட்டிருக்கோமா போடலையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்சளவு நோட் புக் ட்ரை பண்ணுங்கள். முடியாதவங்க மட்டும் நான் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ஹோம்மேக்கர் சேலஞ்ச். இந்த ஹோம்மேக்கர் சேலஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கிங்களா, டே 1 வந்து 5 ரூபீஸ் எடுத்து வைக்க போகிறீங்க. அப்படியே 5 ஆட் பண்ணி 7வது நாள் வந்து 35 ரூபா எடுத்து வைக்க போகிறீங்க. 5, 10, 15, 20, 25, 30, 35 இதே மாதிரி 4 வாரத்துக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதத்தோட முடிவில் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்துருப்பீங்க அப்படின்னா 575 ரூபா வந்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சண்டேஸ் ஆனால் நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணுவோம் இல்லையா, அப்படி செலவோடு செலவாக ஒரு 100 ரூபாயை எடுத்து நம்மளோட சேவிங்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா சண்டேஸ்க்கு மட்டும் 400 ரூபாய் கிடச்சிடும். டோட்டலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துருப்பீங்க அப்படின்னா 1125 ரூபா வந்து சேர்த்துருப்பீங்க. இதை விட அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தோட முடிவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. என்னை விட சேர்க்க போகிற உங்களுக்கு அதிக கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாளும் நம்ம எடுத்து வைக்க போகிற அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் மாதத்தோட முடிவில் ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.